السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவருடைய சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் கண்மணி துவாஹா முத்து முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய பாதையை சற்றும் பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் நுஜூம் என்னும் ரமலான் மாதத்திலே நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவினுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நாம் எல்லாம் 7 நோன்புகளையும் பரிபூரணப்படுத்தி 8வது நோன்பிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இது ரஹ்மத்தினுடைய பத்தாக இருக்கிறது. இதிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ, கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ அப்பேற்பட்ட மக்களிலே அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதாகவெல்லாம் அறிவித்து கொடுத்து அவர்களை பல விதத்திலே சிறு வயதிலிருந்து போற்றி வளர்த்தி கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு உகந்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எல்லா விதத்திலும் அல்லாஹ் தஆலா ஒரு சில ஹைறுகளை, நலவுகளை நமக்கு வைத்திருக்கின்றான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய நிறைய அமல்கள் நாம் செய்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இன்னும் சிறப்பான அமல்கள் என கூறப்படக்கூடிய எல்லா அமல்களும், குர்ஆன் ஓதக்கூடியது, தராவீஹ் தொழுகை தொழக்கூடியது, பயான் கேட்கக்கூடியது என நிறைய சிறந்த அமல்களை, நல்ல அமல்களை, ஜியாரத்து செய்வது என நல்ல அமல்களை நிறைய செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா எல்லா அமல்களுக்கும் நமக்கு வாய்ப்பு தருகிறான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறதா, அங்கீகரிக்கப்படுகிறதா என்பதாக நாம் சிந்தித்து பார்த்தால், நாம் செய்யக்கூடிய அமல்களிலே இஹ்லாஸ் என்னும் மன தூய்மை, உள தூய்மை இருந்தால் மட்டுமே அல்லாஹ் தஆலா அதனை அங்கீகரிக்கிறான். பிறருக்காக அந்த நபர்கள் நம்மை இப்படி பேச வேண்டும், இப்படி பாராட்ட வேண்டும், ரொம்ப அழகா குர்ஆன் ஓதக்கூடியவருப்பா, இவரு சூப்பரா தொழு வைக்கிறவருப்பா, இவர் சூப்பரா பயான் பேசுறவருப்பா, இவர் நல்லா இப்படி சக்காத்து கொடுக்கிறவருப்பா, எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குறவருப்பா அப்படின்னு பிறர் நம்மளை மெச்சுப்படுத்தி உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, 4 பேர் நம்மளை நல்ல விதமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியோ எந்த அமலும் நம்மிடத்திலே ஆகிவிடக்கூடாது. எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விற்காக அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே நம்முடைய அமல்கள் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அந்த அமலை கபூலியத்தானதாக ஆக்குவான். நம்ம கபூலியத்தான அமலாக இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கபூலியத்தான அமலாக இருந்தால் அந்த அமல்
தொடர்ந்து நம்ம இடத்துல ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, ஹைருல் அஅமாலி அதுவமுஹா வ இன் கல்ல. அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு சிறந்த அமலாக இருக்கணும்னா அது சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து இருக்கணும். அப்போ அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய அமல்கள் இஹ்லாஸான அமல்களாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இஹ்லாஸோடு இருப்பதற்குண்டான உதாரணத்தை நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். சஹாபாக்கள், இன்னும் இறைநேசர்கள், எல்லா நபர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த இஹ்லாஸிற்கு குறைபாடு என்பது இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். நாம் எந்த செயலை செய்தாலும் என்ன நோக்கத்திலே, என்ன நியத்திலே நாம் அந்த செயலை செய்கின்றோமோ அந்த செயல் அந்த நியத்தை பொறுத்தே அமைந்துவிடும். அதாவது நாம் என்ன நியத்து வச்சிருக்கோமோ அது போலதான் அந்த செயலும் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்பு மலிக் இப்னு மர்வான், அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலம். அந்த நேரத்தில் அவருடைய மகனார் மஸ்லமா என்ற நபரை என்ன செய்கிறாரு, ஒரு போருக்காக வேண்டி ஒரு ஊரை கைப்பற்றுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அவருடைய மகனார் மஸ்லமாவை தளபதியாக ஆக்கி வைத்து அந்த ஊருக்கு, அந்த போருக்கு அவரை அனுப்பி வைக்கிறார்கள். மஸ்லமாவும் அவருடைய படைப்பட்டாளங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த ஊரினுடைய முற்றுகை இடத்திற்கு, போர் நடக்கக்கூடிய இடத்திற்கு போறாங்க. அந்த ஊரில் உண்டான எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஊரில் உண்டான ஒரு கோட்டைக்குள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அதாவது ஊருக்கு வெளியே வந்து போர் செய்யல, அந்த கோட்டைக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ மஸ்லமா சொல்றாரு, யாரு முடிவெடுக்கிறீங்களோ தைரியமான ஒரு நபர் என்ன செய்யுங்க, அந்த கோட்டையினுடைய ஒரு பகுதியில ஒரு ஓட்டையை மட்டும் போடுங்க, ஒரு நபர் நுழையக்கூடிய அளவிற்கு ஒரு ஓட்டையை போடுங்க. நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு நபர்களாக அந்த ஓட்டையில் இறங்கி அந்த கோட்டைக்குள்ள சென்று என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த எதிரிகளை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்லமா படை தளபதி கட்டளை இடுறாங்க. யாருமே என்ன செய்யறதில்லை, அசையறதில்லை. யாருமே அசையாத சூழ்நிலை. ரொம்ப, அதாவது எல்லாத்துக்கும் என்ன பயம்னா, நாம கோட்டைய ஒரு சைடில் உடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு எதிரி இருந்து நாம உள்ள போற நேரத்தில் நம்மளை கொன்றுட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த பயம். அப்போ முகத்தை மூடிக்கொண்டு ஒரு நபர் என்ன செய்யறாரு, அந்த கோட்டையினுள்ள ஒரு இடத்தை உடைக்கிறாரு. உடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய கிருபையால அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ என்ன செய்யறாங்க, மஸ்லமாவும் அவர்களுடைய படை மக்களும் எல்லா நபர்களும் அந்த ஓட்டையினுடைய வழியாக கோட்டைக்குள்ள சென்றாங்க. கோட்டைக்குள்ள போய் அங்கு உண்டான எல்லா எதிரிகளையும் என்ன செய்யறாங்க, அடித்து கொன்று விட்டு அவர்களை, ஒரு சிலர்களை கைதியாக பிடித்து விட்டு அந்த இடத்தை தன் பக்கம் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி இந்த செயலெல்லாம் நடந்து முடியுது. மஸ்லமா தளபதி எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி இந்த ஓட்டையை ஏற்படுத்தினவர் யாரு, அதாவது அரபில நக்குபுன்னு சொல்லுவாங்க, இந்த ஓட்டை, இந்த பொந்தை ஏற்படுத்தினவர் யாரு, கோட்டையை உடைச்சு உள்ள போறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான இடத்துல அந்த மேடையில கேட்கறாங்க. கேட்கக்கூடிய நேரத்துல அந்த நபர் தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாரு. தான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல மஸ்லமா இன்னும் வலியுறுத்தி கேட்கிறாரு, யார் அந்த நபர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்க என்ன செய்யல, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார்னா, மஸ்லமா அவரு இந்த இடத்துல மற்ற நபர்களுக்கு முன்னால் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதிலே மனம் சங்கடப்பட்டால்
என்னை தனியாக வந்து அரண்மனையிலே சந்திக்கட்டும் என்பதாக மஸ்லமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரு. அதற்கு அடுத்த நாள் ஒரு நபர் முகத்தை மூடிக்கொண்டு என்ன செய்கிறாரு, மஸ்லமாவை சந்திப்பதற்காக வேண்டி கோட்டைக்கு போறாங்க. அப்போ அந்த கோட்டையினுடைய காவலாளி, அந்த அரண்மனைக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த அரண்மனையினுடைய காவலாளி யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அந்த கோட்டையினுடைய துவாரத்தை ஏற்படுத்திய நபரான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை, அவரை பற்றி நான் விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த தகவல் மஸ்லமா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கிட்ட சொல்றாங்க, அதாவது இந்த 3 நிபந்தனையை சொல்லுங்க. என்னன்னா, அவர் வந்து அந்த நபருடைய பேரை கேட்கக்கூடாது, இன்னும் அந்த நபருக்கு அவர் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு சன்மானமும் கொடுக்கக்கூடாது, இன்னும் அந்த நபரை எந்த ஒரு விதத்திலையும் அவர் பாராட்டக்கூடாது, எந்த விதத்திலையும் பாராட்டக்கூடாது, அவருக்கு எந்த சன்மானமும் கொடுக்கக்கூடாது, அவருக்கு எந்த அவரோட பெயரையும் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிபந்தனைக்கு மஸ்லமா அவர்கள் ஒப்புக்கொண்டால் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை மூடியிருந்த நபர் சொல்றாரு. அப்போ அவரு பரவாயில்ல, அதெல்லாம் சரி, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மஸ்லமாவை சொல்லிடுறாங்க. அவங்கள போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, யாரு அவங்கள பத்தி உண்டான தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது, யாரும் இல்லை, நான் தான் அந்த நபர் என்பதாக சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அந்த இடத்திலிருந்து விலகி போயிடுறாரு அந்த நபர். அப்போ ஒரு வெற்றிக்கு வித்திட்ட மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்த அந்த நபர் என்ன செய்யல, தன்னை வெளிக்காட்டிக்கவே இல்லை. அதுக்கப்புறத்திலிருந்து மஸ்லமா அதிகமாக என்ன செய்வார்னா, தொழுது முடிச்சிட்டோம் மற்ற எந்த சூழ்நிலையிலையும் துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ், அந்த சாஹிபுன் நக்ப், அந்த ஓட்டையை ஏற்படுத்தியவருடன் எங்களை நீ சொர்க்கத்தில் ஆக்கி வையே அப்படின்னு துஆ செய்யக்கூடியவராக ஆகியிருந்தார் மஸ்லமா. அது மட்டும் இல்ல, இறைநேசர்களுடைய வாழ்க்கையும் சும்மா லேசுப்பட்டதெல்லாம் இல்லை. ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் பக்தியாரே ஹர்ஹி அப்படிங்கிற ஒரு உஸ்தாது, அவர் மரண நேரத்தில் அவருடைய மகனாரை கூப்பிட்டு வசியத்து செய்கிறாங்க. அதாவது இப்படிப்பட்ட நபர் தான் என்ன செய்யணும், என்னுடைய ஜனாசாவை தொழுக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசியத்து செய்கிறாங்க. என்ன வசியத்து செய்கிறாங்கன்னா, அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்தே தொழுகையில என்ன செஞ்சிருக்க கூடாது, தக்பீர் தஹ்ரீமாவை தவற விட்டுருக்க கூடாது. தக்பீர் தஹ்ரீமானா ஆரம்பமாக இமாம் தக்பீர் கட்டும் பொழுதே அவர் தொழுகையில சேர்ந்திருக்க வேண்டும். முதலாவது ரக்காத்துல 2வது ரக்காத்திலே வந்து சேரக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. தக்பீர் தஹ்ரீமாவிலே என்ன செஞ்சிருக்கணும், தொழுகையில சேர்ந்திருக்கணும். இன்னும் அசரனுடைய முன் சுன்னத்தை தவற விட்டிருக்க கூடாது. இன்னும் தஹஜத்தை தவற விட்டிருக்க கூடாது. இன்னும் அந்த நபர் ஹராமான எந்த ஒரு செயலையும் செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்தியாரே ஹர்ஹி அவர் அந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, தன்னுடைய மகனார்கிட்ட வசியத்து செய்துட்டு மரணம் அடைஞ்சிடுறாங்க. அவருடைய ஜனாசாவை புதுவெளியிலே வைக்கப்படுகிறது. மக்களுடைய கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம். அப்போ அவருடைய மகனார் இந்த 4 விஷயங்களையும் சொல்லி கேட்குறாங்க. அதாவது தக்பீர் தஹ்ரீமா தவறாத நபர், இன்னும் அசரனுடைய முன்சுன்னத்து தவறாத நபர், இன்னும் தஹஜத்தை தவறவிடாத நபர், இன்னும் ஹராமை செய்திருக்காத ஒரு நபர். இப்படிப்பட்டவர் தான் எனக்கு எங்க அத்தாவுக்கு ஜனாசா தொழுக வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய தந்தையார் சொல்லிட்டு வஃபாத்தா இருக்கிறாங்க. அவர் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா என்னது, கண்டிப்பா இந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட நபர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்க தயவு செஞ்சு முன்னால வந்து என்ன செய்யுங்க, என்னுடைய தந்தையாருக்கு நீங்க ஜனாசா தொழுகையை தொழுக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனார் கேட்கக்கூடிய நேரத்துல அந்த கூட்டம் நிசப்தமாக அமைதியாகவே இருக்குது. மறுபடியும் அவர் வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடிய நேரத்துல ஒரு முகத்தை மூடிக்கொண்டு ஒரு பெரியவர் வந்து அந்த பக்தியாரே கருகி அவர்களுடைய முகத்திற்கு முன்னால் நின்று இந்த ஒரு வார்த்தையை சொல்றார். நின்றுட்டு, அல்லாஹுவுக்கும் எனக்கும் மட்டும் ரகசியமாக இருந்த அமலை நீங்கள் இத்தனை நபர்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி விட்டீர்களே என்பதாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்கள். அந்த ஜனாசா தொழுகையும் நடத்தி முடிக்கப்படுகிறது. அவர் வேறும் யாரும் இல்லை,
ஷம்சுத்தீன் மன்னர் ஷம்சுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மன்னராக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் என்ன நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறாங்க. தக்பீர் தஹ்ரீமா தவறதில்லை, தஹஜத்தை விடுறதில்லை, அஸ்ருடைய முன்சுன்னத்தை விடுறதில்லை. மன்னராக இருக்கக்கூடியவர்களுடைய வேலைகள் எவ்வளவு என்று நமக்கு தெரியும். சாதாரண ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியவராகவோ ஒரு தொழில் ஸ்தாபனத்தை நிர்வகிக்கக்கூடியவராக இருந்தாலோ ஏகப்பட்ட அலுவல்கள், அவர்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மன்னராக இருந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த நபர் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, இவ்வளவு நல்ல உள தூய்மையோடு இஹ்லாசோடு செய்யக்கூடிய பாடுபடக்கூடிய நபர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இது போன்ற உண்டான வரலாறுகளுடைய செயல்பாடுகளை தெரிவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் இஹ்லாசோடு அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யும் பொழுது அல்லாஹ் தாலா அதனை கபூலியத்தாக ஆக்குவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தாலா குர்ஆனிலே நபி அவர்களிடத்திலே எப்படி சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அமல்களும், இன்னும் என்னுடைய வாழ்வும், என்னுடைய மரணமும் எல்லாவற்றுமே இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்து ரட்சித்து வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவுக்கே உரித்தானது என்பதாக நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். என்றால் நாம் எந்த அமலை செய்தாலும் இஹ்லாசோடு அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும் என்பதை நாம் குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாகவும் இது போன்று உண்டான பெரியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தாலா இது போன்று உண்டான எல்லா அமல்களையும், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இஹ்லாசோடு அல்லாஹ்விற்கு பிடித்தமான உள தூய்மையோடு செய்யக்கூடிய அமலாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. இன்னும் இந்த நுஜூமின் வாயிலாக பயான்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் நாம் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லா நபர்களையும் அல்லாஹு தாலா நல்லோர்களிலே அங்கீகரித்த அருள் புரிவானாக. உள தூய்மையோடு இஹ்லாசோடு எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக வாழ்வதற்குண்டான பாக்கியத்தையும், இன்னும் இந்த நுஜூமிற்காக வேண்டி பாடுபடக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஈருலகத்திலும் வெற்றியை அல்லாஹு தாலா தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.